தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நிறைய மாணவர்களுக்கு கேட்குற ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த தவறை செஞ்சிட்டோம். நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணும்பொழுது இப்போ வந்து நீட் எக்ஸாமுக்கு நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்பொழுது சில சின்ன சின்ன தவறுகள் வந்து நம்ம செய்கிறீங்க. ஸோ அந்த சின்ன சின்ன தவறுகளால் நம்மளோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்ன காரணங்களுக்காக உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்றது. இன்னொன்னு நெறைய பேருக்கு அதிகமா வர டவுட் என்ன அப்டின்னா, இந்த கொரோனா பேட்ச்ல நாங்க இருக்கோம். 10த் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மார்க் ஷீட் கிடையாது, மார்க் கிடையாது. கொரோனா பேட்ச் அப்டின்னு சொல்லி இருக்கு. இந்த கொரோனா பேட்ச் படிச்ச நாங்க 10த் ஓட மார்க் ஷீட் மார்க்லாம் என்டர் பண்ற இடத்துல நான் என்ன செய்யறது? அப்டின்னு ஒரு கேள்வி கேட்கறீங்க. ஸோ அதற்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோல வந்து நம்ம விடை சொல்லப் போறோம். கூடவே இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் தொடர்பா அதையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ தவறாம எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களோட அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் ஒரு விடையா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா? அப்படின்ற கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எப்போ, எந்த நேரத்தில என்ன செஞ்சா அது ரிஜெக்ட் ஆகும்? எந்த மாதிரியான தவறுகள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள கவனமா நீங்க பார்க்கணும். ஏன்னா டைம் நமக்கு நெறைய தான் இருக்கு அப்ளை பண்றதுக்கு. அவசரப்பட்டு அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டார்ட்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்பயும் நம்ம அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா, சில பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, முன்கூட்டியே நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா, சென்டர் நம்ம வீட்டு பக்கத்திலேயே கிடைச்சிரும். இந்த மாரிலாம் கிடையாது. சென்டர் எங்க இருந்தாலும் நீங்க போய் எழுத தான் போறீங்க. கரெக்ட்டுங்களா? நீங்க அத பத்தி வொரி பண்ணாதீங்க. இப்பொழுதைக்கு அப்ளிகேஷன் நமக்கு எந்த இஷ்யூவும் இல்லாம, நாம தவறு இல்லாம போடணும். அதற்கு உண்டான என்னென்ன வழிகள்? ஏன்னா, இனிஷியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பக் இருக்கும். அது அப்புறம் அவங்களும் என்டிஏவே கரெக்ஷன் பண்ணுவாங்க. சில இன்டர்நெட் இஷ்யூஸ் வரும். ஒரே டைம்ல எல்லாரும் ஒரே டைம்ல லாகின் பண்ணும்போது சர்வர் டவுன் ஆகும். இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய நடந்துரும். ஸோ அதனால தான் தள்ளி வைங்க. பொறுமையா நீங்க அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னது. சரி, ஓகே. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலைகள். தவறுகள் செய்யாம இருக்கிறதுக்கு எந்தெந்த காரணங்களா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்களுடைய ஃபோட்டோ. அது எந்த ஃபோட்டோ வேணா இருக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கலாம், போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கலாம், அல்லது சிக்னேச்சரா இருக்கலாம். ஆ ரைட்டா? இல்லன்னா அந்த 10 ஃபிங்கர் வச்சு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் நீங்க வந்து அப்லோட் பண்றீங்க இல்லையா? இந்த விஷயமா இருக்கலாம். இதுல நீங்க எதையுமே நீங்க அப்லோட் பண்ற எந்த ஒரு விஷயமும் ஃபோட்டோ சம்மந்தப்பட்டது. இதுல ஃபோட்டோன்றது உங்களுடைய சிக்னேச்சர், ஃபிங்கர் பிரிண்ட், ஃபோட்டோஸ் 2 ஃபோட்டோ பாஸ்போர்ட் அண்ட் போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோஸ். இது எல்லாமே வந்து அன்கிளியர்டா இருந்ததுன்னு சொன்னா, கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல அவங்க சொன்ன விஷயங்கள் தான் இருக்கு. அன்கிளியர்டு ஃபோட்டோ. அதாவது நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது. சில பேர் மொபைல்ல ஃபோட்டோ எடுத்துட்டு, அந்த மொபைலோட பிக்சல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். குவாலிட்டி கம்மியா இருக்கலாம். மொபைல்ல ஃபோட்டோ எடுத்து, அத கரெக்ட்டா கிராப் பண்ணி அவங்க சொன்ன கேபிக்குள்ள அப்லோட்லாம் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணலாம், தவறு இல்ல. ரைட்டுங்களா? ஆனா, ஆ அது வந்து சில நேரத்தில நீங்க வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது உடையும். பிக்சல் வந்து உடையும். அந்த பிக்சல் உடைஞ்சதுன்னு சொன்னா, உங்க ஃபோட்டோ கிளியரா இருக்காது. அப்படி கிளியரா இல்லன்னு சொன்னா, கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகும். ஸோ அதற்கு என்ன செய்யணும்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்டுடியோல போய் தான் உங்க ஃபோட்டோ எடுத்திருக்கணும். நல்ல ஒரு ஸ்டுடியோல போய் ஃபோட்டோ எடுத்து, பேக்கிரவுண்டு ஒயிட்ல வச்சு, அந்த மாரி கிளியரா எடுத்து குடுத்தாங்கன்னு சொன்னா, அத நீங்க அப்லோட் பண்ணலாம். ஆனா, கீழ நம்ம பேரு போடல, டேட் போடல, இதெல்லாம் இஷ்யூனா, அதெல்லாம் இஷ்யூ கிடையாது. அதனாலலாம் ரிஜெக்ட் ஆகாது. இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக் தான். ரைட்டுங்களா? நான் பேரு போடல, டேட் போடல, அதனால ரிஜெக்ட் ஆகுமா? அதனால கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகாது. நீங்க அன்கிளியர்ட் ஃபோட்டோ இருந்ததுன்னு சொன்னா, கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகும். உங்க சிக்னேச்சர் நல்லா டார்க்கா, நல்லா பெருசா எழுதிட்டு, அத நீங்க கிராப் பண்ணி உள்ள வைக்கிறீங்கன்னா, தெளிவா உங்க சிக்னேச்சர் தெரியும். அப்ப அது ரிஜெக்ட் ஆகாது. நெறைய பேர் இன்னொரு என்னன்னா, 2, 3 தடவ ஃபிங்கர் பிரிண்ட்ட நான் பண்ணிட்டே இருக்கேன் சார். ஆனா, எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ரிஜெக்ட்ன்னா அப்லோட் ஆக மாட்டுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு அன்கிளியர்டு இமேஜா அது இருக்கும். நீங்க அப்லோட் பண்றது ஃபிங்கர் பிரிண்ட். சில பேர் வெர்டிகலா வைக்கிறேன், ஹாரிசான்டலா வைக்கிறேன். இத பத்தி பிரச்சனை இல்ல. அது எப்படி வேணா இருக்கலாம். ரைட்டுங்களா? அவங்க ஒரு பாக்ஸ் ஒண்ணு வந்துருது இல்லையா? உள்ள நீங்க அப்லோட் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. ஒரு சின்ன பாக்ஸ் ஒண்ணு வரும். அந்த பாக்ஸ்க்குள்ள ஜூம் அவுட் பண்ணுங்க. ஜூம் அவுட் பண்ணும்போது சின்ன சின்னதா போகும். ரைட்டா? அப்ப சின்னதா போகும்போது கரெக்ட்டா அந்த பாக்ஸ்க்குள்ள வந்து உட்காருதுன்னா, அதுக்கப்புறம் அது வந்து அப்லோட் ஆகும். ஸோ இத நீங்க ப்ராப்பரா பண்ணணும். இ இ உங்களுக்கு செய்ய தெரியல அப்டின்னா, ஒரு இன்டர்நெட் சென்டருக்கு போனீங்கன்னா, அவங்க ப்ராப்பரா பண்ணி குடுத்துருவாங்க. அதனால கிளியர்டு ஃபோட்டோ கண்டிப்பா இருக்கணும். உங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற இடத்துல எப்ப நம்ம ரிஜெக்ட் ஆகும்? இப்போ அன்கிளியர்டு ஃபோட்டோ இருந்தா ரிஜெக்ட் ஆகும்னு நான் சொன்னேன். கிளியர்டு ஃபோட்டோஸ் எது இருந்தாலுமே ரிஜெக்ட் ஆகாது. அதுல கிளியரா இருங்க. ரைட்டுங்களா? கிளியர்டா உங்க ஃபேஸ் கரெக்ட்டா இருக்கணும். அவ உங்க காது 2 காது கிளியரா தெரியிற மாரி இருக்கணும். அது நீங்க தான் தெளிவா இருக்கணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா, கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகாது. ஒண்ணும் இஷ்யூ இல்ல. அடுத்து டாக்குமெண்ட் 10த் உடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்றது, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றது, ஓபிசி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றது. இந்த மாரி விஷயங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மட்ல நீங்க குடுப்பீங்க. அந்த பிடிஎஃப் ஃபார்மட்ல குடுக்கும் பொழுதும்,
அத நீங்க ஸ்கேன் பண்ணி தான் குடுப்பீங்க இல்லையா? அந்த ஸ்கேன் பண்றது தெளிவா இருக்கணும். ஸ்கேனரே வந்து நல்லா இல்லன்னா, அது உங்க கிளியரா இருக்காது. நல்ல ஸ்கேனர்ல அத ஸ்கேன் பண்ணி, அவங்க சொன்ன அந்த கேபிக்குள்ள கரெக்ட்டா அத ரெடி பண்ணி எடுத்துட்டு உள்ள போய் நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா, அந்த இஷ்யூ வராது. ஸோ அப்போ இதெல்லாமே கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, அவங்க சொன்ன விஷயத்த கரெக்ட்டா பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் ஆகாது. நீங்க தவறுதல் முற்றிலும் தவறா இருந்தா கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன ஃபோட்டோஸ் இஷ்யூ. அப்படி இருந்தா ரிஜெக்ட் ஆகும். அதேபோல டாக்குமெண்ட்ல சம்பந்தமே இல்லாம ஒரு டாக்குமெண்ட்ட நீங்க அப்லோட் பண்றீங்க அப்படின்னா, அது ரிஜெக்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப டாக்குமெண்ட் நம்பர் நீங்க எழுதுறீங்க. இப்போ வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அந்த நம்பர் இருக்கு இல்லையா? அந்த நம்பர் நீங்க என்டர் பண்ணுவீங்க. அந்த என்டர் பண்ற இடத்துல நீங்க இந்த நம்பருக்கு பதிலா அந்த நம்பர் போட்டுட்டேன், தவறா போட்டுட்டேன்னாலுமே அது ரிஜெக்ட் ஆகாது. ஓகே ஆயிடும். ரைட்டுங்களா? அது வெரிஃபிகேஷன்ல தான் ப்ராசஸ் வந்து தப்புன்றது உங்களுக்கு தெரிய வரும். அந்த வெரிஃபிகேஷன் டைம்ல கூட ஒரிஜினலா இதுதான் நாங்க என்ட்ரி பண்ணும்போது தப்பா என்ட்ரி பண்ணா அது கூட எடுத்துப்பாங்க. எப்ப அது ரிஜெக்ட் ஆகும்னா, அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்க்கு பதிலா வேலிடே இல்லாத ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட்டோ அல்லது ஓபிசிக்கு பதிலா வேற ஏதாவது சர்டிஃபிகேட்ட நீங்க அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த இடத்துல அது ரிஜெக்ட் ஆகும். நான் இந்த இடத்துல ஓபிசி அப்படின்னு சொல்றத மட்டுமே சொல்லல. அது எந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் பண்ணாலும், என்ன கேட்கறாங்களோ அத தவிர வேற ஏதாவது நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, அது ரிஜெக்ட் ஆகும். ரைட் சம்மந்தமே இல்லாம ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா. அதேபோல வந்து மார்க் நீங்க என்டர் பண்றீங்க. 10த் மார்க்கோ, பிளஸ் 2 மார்க்கோ என்டர் பண்றீங்க. அந்த என்டர் பண்ணும்போது ஏதோ ஒரே 1 மார்க் நீங்க தவறுதலா பண்ணிட்டீங்கன்னா கூட பெருசா தெரியாது. ஆனா ஒட்டுமொத்தமா ஆ சம்மந்தமே இல்லாம அதாவது உங்களுடைய மார்க்குக்கும், என்டர் பண்ற மார்க்குக்கும் சம்மந்தமே இல்லாம இருந்ததுன்னு சொன்னாலும் கண்டிப்பா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். ரைட்டுங்களா? ஏன்னா, நீங்க தவறுதலா ஒரே ஒரு மார்க்க போட்டுட்டீங்கன்னா, அத அப்ளிகேஷன பார்க்கிறவங்களுக்கு நீங்க தப்பா போட்டிருக்கீங்கன்னு தெரியாது. எப்ப தெரியும் அப்டின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும் இல்லையா? அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண டைம்ல மட்டும் தான் அது தவறுன்னு தெரிய வரும். அப்ப டோட்டலா இது தப்பா இருந்தது. இந்த இந்த மார்க் ஷீட்டே உங்களுது இல்ல, வேற ஒருத்தவங்களோட மார்க் ஷீட் அப்டின்னு தெரிஞ்சா, அப்ப ரிஜெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கும் பிரச்சனை வரும். நீங்க வந்து என்டர் பண்ற அந்த மார்க்ல 1 மார்க் பதிலா 2வது மார்க் வேற ஏதோ ஒரு மார்க் தவறுதலா போட்டுட்டீங்க. இங்கிலீஷ் பதிலா தமிழ் கொண்டு போய் என்டர் பண்ணிட்டீங்க. ஏதோ அந்த ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் ஏதோ நடந்துச்சுன்னா, அது கூட பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்க காமிக்கும் பொழுது, அந்த சர்டிஃபிகேட்க்குரிய நபர் நீங்க தான் அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா, இஷ்யூ வராது. மேக்ஸிமம் 90% ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற விஷயங்கள், இந்த மாரி விஷயங்கள நீங்க பார்த்துக்கணும். சரி. இப்போ அன்கிளியர்ட் டாக்குமெண்ட், அன்கிளியர்ட் ஃபோட்டோஸ் இருந்தா ரிஜெக்ட் ஆகும். கிளியரா அவங்க கேட்கிற ஸ்பெக்குக்குள்ள கரெக்ட்டா கிளியரா இருந்ததுன்னு சொன்னா ரிஜெக்ட் ஆகாது. இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதேபோல முற்றிலும் தவறானது, சம்மந்தமே இல்லாம அவங்க கேட்காத விஷயத்த அப்லோட் பண்றது, அவங்க கேட்டது ஒண்ணு, நீங்க செய்யறது ஒண்ணு. இப்படிலாம் இருந்தா ரிஜெக்ட் ஆகும். சரிங்களா? அது ஒண்ணு. இப்ப அடுத்து நம்ம முக்கியமான சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான சந்தேகம் வந்து இந்த கொரோனா பேட்ச் ஸ்டூடண்ட். இந்த கொரோனா பேட்ச்ல இருக்கிற மாணவர்கள் 10த்ல மார்க் ஷீட் அதுல மார்க்ல வந்து மார்க் ஷீட்ல மார்க்கே இருக்காது. நாங்க வந்து எப்படி போய் அப்லோட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ஸ்கூல் போர்ட் செலக்ஷன் ஆப்ஷன் வரும். அந்த போர்ட் செலக்ஷன் ஆப்ஷன்ல தமிழ்நாடு போர்டு அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் செலக்ஷன் அப்படின்னு அந்த போர்ட செலக்ட் பண்ணிட்டு, பக்கத்துல இயர நீங்க செலக்ட் பண்ணணும். எந்த இயர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இயர நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே, அந்த இயர் டிஃபால்ட்டா 2020 நெனைக்கிறேன் இல்லையா? 19ஆ 20ஆ? ஸோ கோவிட் வந்தது. அந்த பேட்ச்ல இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து மார்க் இருக்காதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால நீங்க அந்த கோவிட் வந்த அந்த பேட்ச் உங்க மார்க் ஷீட்ல இயர் இருக்கும். மந்த் இயர்ன்னு இருக்கும் இல்லையா? நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண மந்த் இயர். அந்த மந்த் இயர நீங்க அங்க செலக்ட் பண்ணாவே, உங்களுக்கு மார்க்கே கேட்காது. ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே அது வந்து இது வந்து கொரோனா பேட்ச்ன்றது அதுவா எடுத்துக்கும். அப்ப இஷ்யூ வராது. ஸோ அத பத்தி நீங்க வொரி பண்ண தேவையில்ல. ஆனா நீங்க செலக்ட் பண்ற போர்டு கரெக்ட்டா செலக்ட் பண்ணணும். நீங்க குடுக்குற இயர கரெக்ட்டா பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா, அது மார்க் என்டர் பண்ற ஆப்ஷனே உங்களுக்கு காமிக்காது. அதேபோல பிளஸ் 2 படிக்கிற மாணவர்களா இப்ப இருந்தீங்க அப்படின்னா, நீங்க அப்பியர்ட் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு போர்டு அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு மார்க் என்டர் பண்ற ஆப்ஷன் அங்க வராது. ஸோ இது வந்து கிளியரா முடிஞ்சிரும். கரெக்ட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு மிக முக்கியமான சந்தேகத்துல அது ஒண்ணு. அடுத்ததா இன்னொரு மிக முக்கியமான சந்தேகங்கள் என்ன அப்படின்னா, ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் விட்டுருங்க. ஆதார்ல இருக்கிற பேரு, 10த் மார்க் ஷீட்ல இருக்கிற பேரு, இதுல இஷ்யூலாம் இருக்கு அப்படின்னா, இதுலயுமே ஒரு 90% ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, இன்னமும் நெறைய பேர் அந்த தவறுகள் நடக்குதுன்றது அவங்களுக்கும் தெரியும். இது வேற வழி இல்ல. அப்ப உங்க டாக்குமெண்ட் அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நீங்க செய்யற விஷயங்கள் தவறா இருந்ததுன்னா, அப்ளிகேஷன் அடுத்த பேஜ்ஜுக்கே போகாது. ரைட்டுங்களா? அது தவறு கரெக்ட்டா இருந்தா தான் அடுத்த பேஜ்ஜுக்கே போகும். அத நீங்க பார்த்துக்கங்க. அதனால ஆதார்ல பெரிய இஷ்யூ பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம கரெக்ஷன் விண்டோ வந்தா என்னெல்லாம் வரும் அப்படின்றத நான் கடைசியா சொல்றேன் உங்களுக்கு. அடுத்தது அப்பார் ஐடி. இந்த அப்பார் ஐடிய பத்தி கவலையே படாதீங்க. நீங்க போட்டாலும் சரி, போடாட்டாலும் சரி, அதுவும் எந்த இஷ்யூவும் உங்களுக்கு வராது. அதேபோல கரெக்ஷன் விண்டோ வருமா? அப்படின்னா, வரும். கட்டாயம் வரும், கட்டாயம் வரும். அதுல
என்னென்ன ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்றதுக்கு வரும் அப்படின்னா, அது நம்ம இப்ப சொல்ல முடியாது. போன வருஷம் உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர் தவிர, மீதி எல்லாமே ஏ டூ இசட் எல்லாமே உங்களால கரெக்ஷன் பண்ணிக்க முடியும்ன்ற ஒரு ஆப்ஷன் லாஸ்ட் இயர் இருந்தது கரெக்ஷன் விண்டோல. இந்த வருஷம் எப்படி குடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ரைட்டுங்களா? மேபி வந்து ஃபோட்டோஸ்லாம் தவிர, மத்த என்டர் பண்ண நம்பர் என்டர் பண்ணீங்க, போனீங்க. இதெல்லாம் தவறு இருந்தா, இதெல்லாம் நீங்க சரி பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் வந்து மாத்தி பண்ணணும்னா, அத பண்ணிக்கலாம். இந்த மாரி ஆப்ஷன்லாம் குடுத்துட்டு, ஃபோட்டோலாம் உங்களால கரெக்ஷனே பண்ண முடியாதுன்னு வந்துருச்சுன்னா, அத பண்ண முடியாது தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோஸ் கரெக்ஷன திரும்பி ரீகரெக்ஷன் கண்டிப்பா விடுவாங்க. ஏன்னா, இன்னமும் நெறைய பேர் தவறுதலா பண்ணியிருக்காங்க இல்லையா? அத கரெக்ஷன் பண்றதுக்கு கரெக்ஷன் விண்டோல கண்டிப்பா வரும். ரைட்டுங்களா? அப்படி அந்த நம்பிக்கையோட இருங்க. பட் அதுக்காக நீங்க செய்யற விஷயங்கள தவறுதலாயும் செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டா பண்ணிடுங்க. நமக்கு கரெக்ஷன் விண்டோ வரும். அப்ப சரி பண்ணிக்கலாம்னு நெனச்சுட்டு பண்றது மிக, மிக தவறான விஷயம். அத நீங்க பாத்துக்கங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, கரெக்ஷன் விண்டோஸ் வந்தது அப்படின்னா, உங்க ஃபோட்டோ கரெக்ஷன் பண்ண குடுத்தாங்கன்னா ஃபோட்டோ. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் யார் யாருக்கெல்லாம் ஃபோட்டோ கரெக்ஷன் இருந்ததோ, அவங்களுக்கு நீங்க அந்த லாகின் உள்ள போனாவே ஃபோட்டோ கரெக்ஷன் ஆப்ஷன் அதுவா ஓப்பன் ஆயிடும். நீங்க உங்க ஃபோட்டோ கரெக்ஷன பண்ணிக்க முடியும். ஃபோட்டோ கரெக்ஷன் இல்லாதவங்களுக்கு அந்த கரெக்ஷன் ஆப்ஷனே காட்டாது. அப்படிலாம் இருந்தது. பட் இந்த வருஷம் அவங்க எப்படி குடுப்பாங்கன்னு தெரியல. கரெக்ஷன் பண்றதுக்கு ஆப்ஷன் எத கரெக்ஷன் பண்ணாலும் இங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க என்னென்னலாம் தவறுதல் பண்ணீங்களோ, அது எல்லாமே சரி பண்ணிக்க முடியும். சில பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. உங்களோட நம்பர் 10த் மார்க் ஷீட்ல இருக்கிற நம்பர் அந்த எக்ஸாம் ரோல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் நாங்க தவறுதலா எழுதிட்டோம்னா, அதையும் நீங்க கரெக்ஷன் பண்றதுக்கு ஆப்ஷன் வரும். அப்ப நீங்க பண்ணிக்கலாம். வொரி பண்ண தேவையில்ல. இன் கேஸ் கரெக்ஷன் பண்ற ஆப்ஷன் அது குடுக்கவே இல்லன்னா கூட நீங்க வொரி பண்ண தேவையில்ல. அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது. நீங்க உங்களோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல அத நீங்க சரி பண்ணிக்க முடியும். பெரும்பாலும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது ஆ சேம் கொஸ்டின் தான். என்னன்னா ஓபிசி சர்டிபிகேட் நான் பண்ணும்பொழுது தவறுதலா பண்ணிட்டேன். அத நாங்க சரி பண்ணிக்க முடியுமா? டாக்குமெண்ட்ட தவறுதலா பண்ணிட்டீங்கன்னா, ஓபிசிக்கு பதில் வேற ஏதாவது குடுத்தீங்கன்னா அது தவறு தான். ஆனா நம்பர் இங்க சரியா எழுதல. தவறுதலா எழுதிட்டேன் அப்டின்னா, அத நீங்க சரி பண்ணிக்கலாம். இந்த விஷயங்கள் மட்டும் தான். அடுத்ததா வந்து ஃபைனலா நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு, நீங்க உங்களுடைய கன்ஃபர்மேஷன் பேஜ் பிரிண்ட் எடுப்பீங்க. பிரிண்ட் எடுக்கும்போது எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்க. அங்கவே எங்க சிஸ்டத்துல பார்க்கும்பொழுது தெரிஞ்சிருக்கும். எது எதெல்லாம் கிளியரா இருக்கு, எது எதெல்லாம் கிளியரா இல்லன்னு சொல்லிட்டு. அதனால ஃபோட்டோஸு, டாக்குமெண்ட்ஸ் இந்த விஷயத்துல கரெக்ட்டா இருங்க. தவறுதல் பண்ணவே பண்ணாதீங்க. உங்க அட்ரஸ் தப்பா எழுதிட்டீங்க. வேற ஏதாவது தவறுதலா பண்ணிட்டீங்க. என்டர் பண்ற இடத்துல தவறுதலா பண்ணிட்டீங்கன்னா, அத கரெக்ஷன்லாம் ஈஸியா பண்ணிக்க முடியும். அத பத்தி வொரி பண்ணிக்காதீங்க. அத பத்தி அந்த அந்த மாரி தவறுதல் செஞ்சிருந்தீங்கன்னா, அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் ஆகாது. அத புரிஞ்சுக்கோங்க. அப்ளிகேஷன் நம்ம கரெக்ஷன் விண்டோ வரும். இனிமே நம்ம எப்படி வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு அப்ளிகேஷன ஃபில் பண்ணாதீங்க. ஜாக்கிரதையா பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.